ஒரு நாட்டின் அரசனுக்கு காலையில எழுந்தவுடனே சூரிய உதயத்தை பார்ப்பது வழக்கம். வழக்கம் போல் அன்றும் சாளரத்தை திறந்த அரசருக்கு ஏமாற்றம். சூரிய உதயத்துக்கு பதிலா அவர் கண்கள்ல ஒரு பிச்சைக்காரன் தான் தென்பட்டான். போயும் போயும் இவன் முகத்திலேயா முழிக்கிறது அப்படின்னு கடுப்போட திரும்பின அரசர் திருமண வேகத்துல செவத்துல தலையை அடிச்சு ரத்தம் கொட்டுது. வலியோ பொறுக்க முடியவில்லை. கோபம் கொண்ட அரசர் பிச்சைக்காரனை இழுத்து வருமாறு கட்டளையிடுகிறார். காவலர்கள் அவனை இழுத்து கொண்டு வந்து மன்னர் முன்னாடி நிறுத்துறாங்க. அரசபை கூடியது. தனது காயத்திற்கு காரணமாக இருந்த பிச்சைக்காரனை தூக்கிலிடுமாறு தண்டனையும் கொடுத்தார் அரசர். பிச்சைக்காரன் இதை கேட்டு கலகலவென சிரிக்கத் தொடங்கினான். சபையில் இருந்தவர்கள் திகைப்புடன் விழித்தனர். அரசனுக்கோ கோபம் கட்டுக்கடங்காமல் போய்விட்டது. பைத்தியக்காரனே, எதற்கு சிரிக்கிறாய் என்று ஆத்திரத்துடன் கேட்டார். அரசே, என் முகத்தில் விழித்ததால் உங்கள் தலையில் சிறு காயம் மட்டும்தான் ஏற்பட்டது. ஆனால் உங்கள் முகத்தில் விழித்ததால் என் தலையே போகப் போகிறது என்று நினைத்தேன், சிரித்தேன் என்றான். மன்னன் தலை தானாகவே கவிழ்ந்து விட்டது. தவறை உணர்ந்த அரசன் தண்டனையை ரத்து செய்து பிச்சைக்காரனை